ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பர்சனல் வேலையை நாம் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி கிருஷ்ணகிரி வரைக்கும் போயிட்டுருக்கோம். அதுதான் இன்றைக்கி ஒரு லாங் விளாக். ஏன்னா மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லாங் விளாக் நம்ம இது வரைக்கும் போட்டதில்லை. ஸோ அதனால் ஒரு லாங் விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ இந்த விளாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு கிளிப்பில் மட்டும் எனக்கு கொஞ்சம் மைக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. செகண்ட் கிளிப்லேருந்து மைக் ஆடியோ வரும். இது மட்டும் ஓவர் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்சோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தவறாமல் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ நம்ம ஹைவேல பறக்கலாம். விளாகில் என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் யூடியூப் சேனல் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சிக்னல் போட்டாங்க. இதுதாங்க நம்ம ஆம்பூர் பைபாஸ் சிக்னல். ஆல்சோ நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டான சிக்னல் கூடங்க இது. இங்கே பாருங்களேன், இந்த காருக்கு எவ்வளோ லாங் எடுத்துகிட்டு போய் நிற்க வச்சுருக்கான் பாதியில். என்னங்க சிக்னல்ஸ்லாம் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சீரியஸாகவே தெரியல. இது வேறு நியூட்ரல் விட மாட்டேங்குதுங்க டக்குன்னு. இதுக்கு மேலே நியூட்ரல் இருக்குது. இது இப்படி கிராஸ் பண்ணுறாங்க, அப்படி கிராஸ் பண்ணுறாங்க. என்ன தான் நடக்குதுங்களோ. ஓகே, சிக்னல் போட போகிறாங்க. ஒரு வீலியோட நம்ம கிளம்புவோம். யாருங்க சரி, நான் லூசு பாயலாக இருப்போம். நீங்கள் லாங் ட்ரைவ்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு V3 யூசர்ஸுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 7000 RPM மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வில் பி பெஸ்ட். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா 7000 RPM உங்களுக்கு 95 வரையுமே போகும். 95 வரைக்கும் நல்லாவே போகும் உங்களுக்கு. அது வரையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு VV ஆன் ஆகாது. VV ஆன் ஆகலைன்னா உங்களுடைய மைலேஜ் நல்லா இருக்கும். ஆல்சோ கியர் ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சிலட்ட கியர்ஸ் மிஸ் பண்ணுவேன், ஏன்னா டக்குன்னு மூவ் ஆகுன்றதுக்காக. நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா, அந்த 6000 RPMs ஒன்ஸ் நீங்கள் கியரை சேஞ்ச் பண்ணிடுங்க டக்குன்னு. ஏன்னா 6000 RPM ஒன்ஸ் நம்ம கியர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வண்டி ரொம்பவே ஸ்மூத்தாக மூவ் பண்ணும். ஸோ அது நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். மைலேஜ் கன்சப்ஷன்ஸ்க்கு நல்லாவே கொடுக்கும். மைலேஜ் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய மைலேஜ் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என் வண்டி பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஓட்டும் போது எனக்கு 48, 49 வருது. நான் லாங் ட்ரைவில் அடித்து ஓட்ட மாட்டேன் அதிகமாக. மேக்ஸிமம் 95 தான் நான் ஓட்டுவேன். உங்களுக்கு எப்படி மைலேஜ் எந்தெந்த டைமில் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இட்ஸ் வில் பெட்டர். ஆல்சோ இது கொஞ்சம் தள்ளி வச்சாங்கன்னா நல்லா இருக்குங்க. பயமாக இருக்குங்க, ஏன்னா இடிச்சுக்குமோன்ட்டு. ஓரளவுக்கு தள்ளி வச்சுருக்குறாங்க. இப்போ ப்ராப்ளம் செட் ஆகுது. என்னங்க ஆயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட 2 months ஆகிடுச்சிங்க. இந்த பக்கமே நிறைய மாற்றிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு ஓரத்துல எல்லாம். எனிவே இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்கப்பா. ஏன்னா ஒரு டோல்கேட் டோல்கேட் முடிஞ்சோடனே ரோடு பெருசாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். அங்கே ரொம்ப ஷார்ட் ஆகிடும். டோல்கேட் முடிஞ்சோடனே டக்குன்னு ஷார்ட் ஆகிடும் ரோடு. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே இருந்துச்சு. காய்ஸ், நம்ம கேமரா கொஞ்சம் வெறுப்பேற்றி விட்டுருச்சுங்க காய்ஸ். அது நான் கொஞ்சம் கலட்டிட்டு நான் ஆப்போசிட் ஓட்டுற மாதிரி 2 ரீல்ஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு என்னோடய சைடு மிரரில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டும் நான் ஹெல்மெட்டில் ரீஃபிட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். ஆனே ஆகலைங்க, வெறுப்பாகி போச்சு. நல்லா வியூ போயிடுச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. அந்த இடத்த அப்படியே ஃபுல்லாக சன்லைட்டே இல்லாமல் ஹைவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் தூரம் உங்களுக்கு அந்த வியூ காட்டலான்னு நான் நினச்சி ஆன் பண்ணால் இப்படி பண்ணி விட்டுச்சிங்க. அதுக்கப்புறம் பேட்டரி கழட்டி போட்டவுடனே கரெக்டாக ஆன் ஆக ஆரம்பிச்சிச்சு. செம்ம வெறுப்பாகிடுச்சிங்க. இதோட 2 times இந்த மாதிரி பண்ணியிருக்குங்க. எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல கண்டென்ட் அந்த மாதிரி சிக்குங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா சொதப்பி விடும் என் கேமரா. வேறு லெவலில் சொதப்பி விட்டுரும். பர்கூரில் தான் இப்போ நம்ம அவரை மீட் பண்ண போகிறோம். மேபி அவரை மீட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நம்ம கிருஷ்ணகிரி போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. பட் ஐ எம் நாட் கன்ஃபார்ம்டு. பட் இந்த வியூ பாருங்களேன், மூகம் காட்டு நீ, செம்மையாக இருக்குங்க. வேறு மாதிரி வியூ. சீரியஸாகவே என்ஜாய் பண்ணும் இந்த வியூவெல்லாம். கிட்டத்தட்ட நம்ம இப்போ 55 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம பர்கூர் கிட்ட வந்துட்டோம்.
ஐ திங்க் இங்கேருந்து கிருஷ்ணகிரி வந்து பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர்ஸ் தான். பர்கூர் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தாங்க இங்கேருந்து. ஸோ நம்ம அங்கேருந்து நம்ம vlog கண்டினியூ பண்ணலாங்க. பர்கூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ட பிறகு ஹே காய்ஸ், நம்ம ஆப்வியஸ்லி பர்கூர் வந்துட்டோம். அம்மாவில் ஒரு ஷாப் சொன்னார், அங்கே தான் இருக்கேன், வண்டி அப்படியே பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஷாப் எங்கே இருக்குன்னு தெரியலைங்க. ஆனால் ஆல்ரெடி நான் ஒன் டைம் அங்கே போயிருக்கேன், 1 or 2 டைம் நான் போயிருக்கேன். ஆனால் 1.5 year பிஃபோர், நியர்லி ஆமாம் 1.5 years ஆச்சுங்க பிஃபோர் போயிருக்கேன். இப்போ அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியலைங்களே, மறந்து போச்சு. பட் ரூட் தெரியும், அது எந்த பிளேஸ்ன்றது மறந்துச்சு. ஆல்சோ பர்கூர் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ்லாம் ரொம்பவே சீப்புங்க. இங்கே ரொம்ப டெக்ஸ்டைல்ஸ்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். பிகாஸ் நியர்பை பெங்களூருன்ற ஒரு ரீசனும் எடுத்துக்கலாம். ஆல்சோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட ரொம்ப சீப்பாக இருக்கும், ஈக்குவல் ஆஃப் பெங்களூருக்கு. ஆனால் மெயினான டெக்ஸ்டைல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் இருக்குங்க. இங்கே மேரேஜுக்கு சாரீஸ், ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லா வேணாலும் கலெக்ட் பண்ணலாங்க. எல்லாமே வந்து சீரியஸில் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் இருக்கும். ஆனால் ஒன் திங் நம்ம தேடணுங்க. சில ஷாப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குற அந்த காஸ்டிங் தான் இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக நம்ம தேடி பார்த்து வாங்கினோன்னா சீரியஸ்லி பெட்டர் தென் மற்ற ஷாப்ஸ்னால அந்த ரேட் கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம தேடணுங்க. அந்த மாதிரி ஷாப்ஸ் தேடி போச்சுன்னா சீரியஸ்லி செம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்கும். நான் எங்கெல்லாம் நிறைய டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்துட்டு இல்லை எல்லாத்துலேயும் சேம் ரேட்டாக தான் இருக்குது, ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு சொன்னாங்க. பட் தெர் ஆர் த மோர் டிஃப்ரென்ஸ் ஆர் தேர். நீங்கள் இந்த vlog வந்து நான் இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் த டியூரேஷன் தான். நான் ரிட்டர்ன் போகிற vlog வேணால் ஒரு பார்ட்டாக நான் போடுறேன். அண்ட் தென் மறக்காமல் எல்லோரும் 1 செகண்ட் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ வந்து மறக்காமல் இன்னொரு டைம் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பபாய் டு ஆல். நான் நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா.